மகாபாரத போர் வராமல் தடுக்க என்ன வழி என்று சகாதேவனுடன் கிருஷ்ணன் கேட்க சகாதேவன் சொல்லுகின்றான், பரம்பொருளே, நீ பாரத வாமரில் யாவரையும் நீராக்கி பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புனனொல்லா. கோபாலா ஓரேரே கோவிந்தா, நீ இன்றி மகாபாரதம் மகற்ற மற்றோர்கொள் வல்லாரே என்று சொன்னான். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், இந்த மகாபாரத போர் மூலமாக கொண்டு பூமியில் பாரத்தை குறைப்பதற்காக போர் உத்தியை கண்ணா நீ ஒரு நாடகத்தை நடித்து கொண்டிருக்கிறாய் என்று சகாதேவன் சொல்லுகின்றான். அப்போது சிரித்து கொண்டே சொன்னான், என்ன பிதற்றுகிறாய் என்று கண்ணன் கூற, அதற்கு சகாதேவன் சொன்னான், அஃது என்னவெனில் சொல்லுகிறேன் கர்ணன். கர்ணன் விஜயனை கொன்று துரோபதியின் கரிய கூந்தலை கலைத்து உன் காலில் விலங்கிட்டு நான் நேராக உன் கைகளை பிடித்து கட்டுவேனாயின் இந்த மாபாரத போர் வராமல் காக்கலாம் என்றான் பக்தனான இந்த ஞானி சகாதேவன். அதற்கு கண்ணன் சொன்னான், இந்த முன்னிரண்டு விஷயத்தை நீ செய்யலாம், ஆனால் இப்பூலகை படைத்த கடவுளாகி என்னை நீ கட்டுவது எவ்வாறு என்று அவன் பக்தியை சோதிப்பதற்காக 16,000 உருகொண்டு அந்த உருகொண்டு காட்டினான் சகாதேவனிடம். சகாதேவன் மூலப்பொரும்பொருள் யாதென்று அறிந்து மனத்தினால் இந்த கண்ணன் பாதுகையை பாதமிரண்டை கெட்டியாக பிடித்து கொண்டான் சகாதேவன். அதற்கு அந்த அன்பின் பாசத்திற்கு இணங்க கண்ணன் பகவான் சொன்னான், கண்ணா சகாதேவா, எனக்கு அன்பின் பிடியில் நான் சிக்கிக்கொண்டேன், என்னை விட்டொழி என்றான். அதற்கு சகாதேவன் சென்றான், நாங்கள் தெரியாமல் இந்த பாரத போரில் நாங்கள் ஐவரும் வந்துவிட்டோம், எங்களை நீ காக்க வேண்டும் நெடுமாலே என்று சொல்லுகின்ற போது ஆகட்டும் என்றான் கண்ணபிரான். இதை நாம் இருவரும் பேசித்து யோசித்து கூறிய இந்த செய்தியை வெளியில் யாரிடம் சொல்ல வேண்டாம் என்று பகவான் கிருஷ்ணன் சொன்னான். நானும் இக்கதையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே.